கேட்கறோம். அது 10,000 விட்டு கொடுத்துறோம். 10,000 விட்டு கொடுக்குறோம். சரியா, நான் கேட்கறது இவ்வளோ 35,000 கேட்கறேன். நீ எவ்வளவு கொடுப்ப? பேச்சுவார்த்தை இல்லை. இது வந்து கோர்ட் ப்ரொசீடிங். இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ல 2 லாயருங்க இருக்கிறோம். ஒன்று நான் இருக்கிறேன், தலைவர் ராஜேந்திரன் கூட இந்த கேஸ்ல இருக்கிறார். 2 பேர் தான் முதல்ல இருந்து இந்த கேஸை நடத்திட்டு வரோம். இந்த கேஸ்ல எங்க டிமாண்டு 47,000 ரூபாய் வரணும் சம்பளம். கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு 47,000 ரூபாய் வரணும் சட்ட பிரகாரம். அதுல நாங்க சொன்னது 32,000 ரூபாய் கீழே நோ நெகோசியேஷன். 32,000 40,000 வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். சட்டப்படி பார்த்தா 40,000 ரூபாய் வரணும்னு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அப்ப நான் HAL ஒட்டி பேசினாங்க. நான் சொன்ன HAL நான் தான் லீடர். இப்ப இல்லை, இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. என் பேச்ச கேஸுக்கு போட்டு கேட்டு கேஸ் போட்டுவான். இப்ப 45,000 ரூபாய் வாங்கிக்கிறான். 350 பேர் என் பேச்ச கேட்டு இதே கேஸ் போட்டவன் 45,000 கோட்ரஸ் கூட இருக்குது அவனுக்கு. 350 பேருக்கு என் பேச்ச யாரு கேட்கலையோ அவன் 23,000 இருக்கிறான். 24 இப்ப 25. அந்த செட்டில்மெண்ட் பண்ணது கூட நான் தான் சொன்னேன். நான் ஆச்சு. இப்போ அவங்க என்னன்றாங்க, நாங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கிட்டன்னா கோஆர்டினேஷன் கமிட்டி அந்த யூனியன்கார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன். அப்ப பேச்சுவார்த்தையில என்ன நடந்துனுக்குதுன்னா, உங்களுடைய பேசிக் ஒரு நாளைக்கு உங்களுடைய பேசிக் 494 ரூபாய் ஒரு நாளைக்கு. 490. உங்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அதுல யூனியன் என்ன கேக்குறாங்கன்னா, யூனியன் கேக்குறது 30% கேக்குறாங்க. அதுல 30%னா ஒரு நாளைக்கு 494 பிளஸ் 155 ரூபாய் 650 ரூபாய் கேக்குறாங்க. யாரு பேச்சுவார்த்தையில் அவங்க கேட்கறது பர் டே 650 ரூபாய் கேட்கறாங்க பர் டே பேசிக். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றதுன்னா 13% அப்படின்னா 75 ரூபாய் வருது. யூனியன் கேட்கறது 30%, மேனேஜ்மெண்ட் சொல்றது 13%. யூனியன் கேட்கறத கணக்கு போட்டா இப்ப நீங்க சம்பளம் வாங்குறது 17,186. யூனியன் கேட்கறத சேர்த்தா உங்களுக்கு 3,952 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்போ வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துன்னு போறீங்கன்னா 21,138 ரூபாய் எடுத்துன்னு போறீங்க. உங்க யூனியன் கேட்கிற இப்ப எந்த கோஆர்டினேஷன் யார் பண்றாங்க அவங்க கேட்கிற வேஜஸ் 100% மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கொண்டால் நீங்க மாசம் எவ்வளவு எடுத்துன்னு போறீங்க? 21,138. அப்படி இல்ல 13% 15% மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்றதுன்னா 75 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்ப 19,136 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு போறீங்க. இவ்வளவுதான். யூனியன் கேட்கறத ஒத்துக்குனாவே 21,000 தான். 21,000 துணியை போடணும், சோறை துண்ணும், வாடகை கட்டணும், நல்லது கெட்டது. இதுக்கு ஏற்கனவே 10 வருஷம் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுடைய சம்பளம் எவ்வளோ? 26,000 தான். அதுல எந்த ஸ்லாப் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம போட்டுக்கிற அது இப்போ நடந்துக்கிறது நெகோசியேஷன். நெகோசியேஷன் ஒத்து வரலன்னா கன்சிலியேஷன், கன்சிலியேஷன் ஒத்து வரலன்னா அட்ஜுடிகேஷன். நம்ம இப்ப இன்னைக்கு வந்துக்கிறது அட்ஜுடிகேஷனுக்கு. நெகோசியேஷன் இல்ல, கன்சிலியேஷன் இல்ல, அட்ஜுடிகேஷன். இது கோர்ட் இன்னைக்கு நடந்தது. நான் என்ன சொன்னேன், இந்த 21,000 22 கதைங்கெல்லாம் வேணாம், நாங்க அதுக்கு வரல. இன்னைக்கே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் நான் போட்ட கேஸ் பிரகாரம் 40,000 ரூபாய் மினிமம் பேச்சுவார்த்தை நடத்தியா நடத்து. 32,000 ரூபாய்க்கு கீழே இல்ல. அதுக்கு மேல பேச்சுவார்த்தை வர்றது இருந்தா பேசு, இல்லைன்னா முடிச்சிட. இன்னைக்கு கோடா ஹை மைதான் ஹை.
ஆச்சா இந்த நோஞ்சம்லாம் இல்லை. இப்போ 32,000 47,000 ரூபாய் கேஸ் போட்டுக்கிறோம். மற்ற யூனியன்ல இருக்கிற தொழிலாளியும் நம்ம தொழிலாளி தான், தங்கவயல் தொழிலாளி தான். நான் யாரையும் திட்டு போல, எங்களோட வாங்கப்பா. நீங்க ஏன் நீங்க சம்பளத்துக்கு வரமாட்டேன்றீங்க? நீங்க அது உங்களுக்கு விட்டுது. நான் யாரையும் திட்டு போல. இந்த கேஸ போட்டுக்கிறோம். என் பேச்சு கேட்டு HIL 45,000 வாங்குறவங்கிறான். கொஞ்சம் பேர் யாரும் ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க. 150 கான்ட்ராக்ட் லேபர் யூனியன்ல ஒப்பந்தம் போட்டுவேன். வேற எவனும் கிளைம் பண்ண முடியாது. நான் ஒண்டி தான் கிளைம் பண்ண முடியும். நான் கேட்கறது 47,000 ரூபாய் சட்டம். அது நான் கேட்கறது இல்ல. அவங்க கேட்கறதையே கொடுத்தா கூட 21,000 தான் எடுத்துன்னு போவீங்க. அடுத்த 10 உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுல நோ காம்ப்ரமைஸ். 32 47 வரைக்கும் தான் பேச்சுவார்த்தை. 32 குறைவில்லை. அவங்களுக்கு கொடுத்தாவே உங்களுக்கே 21. நம்மளது ஏத்துக்குன்னா 32க்கு மேல. இது உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறாங்க, நம்ம MA MSCல இருக்கிறோம். அவங்க MA MSCக்கு வரணும்னா அந்த கேஸ் முடிச்சு கன்சலேஷன் ஆகி அட்ஜுடிகேஷன் ஆகி வர்றதுக்கு இன்னும் 22 வருஷம் 30 வருஷம் ஆகும். அதனால தொழிலாளிகளுக்கு சட்டப்படி நம்ம கேட்கறோம். இதுல டுபாக்கூர் வேலை ஒன்றும் கிடையாது. டுபாக்கூர் வேலையா இது? இன்னைக்கு யார் யார் வந்திருந்தாங்க? உங்க ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, ஃபுல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, கேஸ் ஜட்ஜு உக்காந்து இருந்தாரு. இப்போ உங்க கூட உங்க லீடர்ஸ்க்கும் வந்திருந்தாங்க. எல்லா விஷயம் முந்தினத்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணோம். நம்ம முந்தினத்தில் 4 நாள் ஆச்சு. சந்தோஷ் லாட வச்சுன்னு பெங்களூர் BWSSBக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம். 26,000 ரூபாய் போனஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓடி, சர்வீஸ் வெயிட்டேஜ், கிராச்சுவிட்டி, இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோம். உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. குமாரசாமி வந்தாரு இங்க, நான் செட்டில் பண்றேன்னு சொன்னாரு. அதை நீங்க ஒத்துன்னு போயிருந்தா குமாரசாமியுமே உங்க MD கூப்பிட்டியோ உக்காரியாருன்னா உக்காரணும். சென்ட்ரல் மினிஸ்டர், சீப் லேபர் கமிஷனர் சிடவுனா உக்காரணும். நீங்களும் உக்காந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கும் அவங்க வானான்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்களும் லேபர் மினிஸ்டர் சொன்னாரு, நான் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டேட் நல்ல செட்டில்மெண்ட் ஆச்சு. மத்தியானம் சோறே கிடையாது. இப்போ கேன்டீன் கூட வந்துச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய சம்பளம் இப்போ கிட்டத்தட்ட 30க்கு மேல போகுது. இதே மாதிரி தான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேஸ் போட்டுக்கிறோம். நீங்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு 32,000 35,000 செட்டில் ஆனா உங்களுக்கும் வருது. வர்றதில்லை இருந்தா வாப்பா பேசிக்கலாம். இன்னுக்கும் நான் சொல்றேன், நீயும் சொல்லு. தொழிலாளி தானே உனக்கு, எனக்கு தொழிலாளி. நீங்க எல்லாம் 30,000 40,000 ரூபாய் எடுத்துன்னு போகணும். சண்டே ஆனா நம்ம வீட்லயும் பிரியாணி வேகணும், கறி வேகணும். நம்ம பசங்களும் நல்லா படிக்கணும், ஸ்கூட்டர் வச்சுக்கணும், நல்லா இருக்கணும். உனக்கும் அதே விஷயம் வா பேசலாம். எது கரெக்ட்? நீ சொல்றது கரெக்ட் இருந்தா உங்க கூட வரேன் நான். நீ சொல்றது கரெக்ட் இருந்தா உங்க கூட வரேன். எனக்கு ஒண்ணு இதுல பேக்ரவுண்ட் எல்லாம் இதை வச்சு நான் பெரிய லாயர் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை. நீ சொல்றது கரெக்ட் இருந்தா நான் உன் பின்னால வரேன். நான் சொல்றது கரெக்ட்னா நீ இது ஏத்துக்கோ. எல்லாம் என் பின்னால வராது, கூட வா. நீ பெரிய ஆள், உன் பின்னால வரேன். நான் சின்ன ஆளு, என் கூட வா. என் பின்னால வான்னு நான் யாருக்கும் சொல்றது இல்லை. ஆச்சா? தெளிவா என்ன சொல்றேன்னா, நல்ல ப்ரோக்ரஸ் ஆச்சு. தலைவர் கூட நிறைய விஷயங்களை பேசினாரு, KGF பற்றியெல்லாம். அதனால தங்கவயல்ல ஒரே லாயர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். ஸோ தலைவருடைய இது அப்படின்னா 9 rupees. நான் இமீடியட்டா சொன்னேன், இந்திரா கேன்டீன்ல 5 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிதானா? அது வேற, இது அதுவும் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளைங்கெல்லாம் ஸ்ட்ரைக் இருக்கும்போது கூட லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் போகல. அப்படி நாங்கள் இறங்கிட்டோன்னு வச்சு லாண்ட் ஆர்டர் வரும். இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, என் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. வேறு எந்த ஃபேக்ட்ரியும் அவங்க KGFல இல்லை. அதனால இந்த நெகோசியேஷனுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டு என்னங்கிறத சொல்லுங்க. நாங்கள் இவ்வளோ சொல்லிக்கிறோம், நீங்கள் எவ்வளோ சொல்லுங்க. நான் 5 சப்பாத்தி கேட்குறேன், நீ சொல்லு. 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 1 கொடுக்குறியா, சொல்லணுமா இல்லையா? அதை தான் பாலன்னு சொன்னாங்க. கால்குலேஷன் போட்டு சொன்னார் இல்லை, 13% அப்படின்னு. எத்தனை பர்சன்டேஜ்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ இருக்கணும். உங்களுக்கு வீடு இல்லை, எங்கே போய் தங்க? வீடு கொடுத்துக்கிறாங்களா? இல்லை. அவங்க ஈக்குவலாக வேலை செய்கிறீங்க தானே. எல்லாரும் ஒன்றா நீங்கள் சேர்ந்துங்கனாக்கா
இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் என்ன சொன்னோம், எஸ் ஆர் நோ நெகோசியேஷனே இல்லை தான். முடியுமா முடியாதா? முடியலன்னா நாயர் அத்தாரிட்டி அங்கே முடிக்கிறேன். அதனால் அவங்க அது ஒத்துக்கல. இல்லை பேசுவோம் அவர் சொன்னார் தீபாவளிக்கு முன்னே முடிச்சுடு அப்படின்னு. அவங்க தீபாவளிக்கு அப்புறமான்றாங்க. எப்படி கரெக்டா? அப்போ நான் சொன்னேன் நிறைய நம்பர் ஆஃப் எம்டியை பார்த்துக்கிறேன் நான் இந்த ஃபேக்ட்ரியில். இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்துவேன். 2 முறை நானும் எம்எல்ஏ இந்த பாலன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு ஃபேக்ட்ரி முக்கியம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஃபேக்ட்ரி நல்லா வளர்ந்தா தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. நான் சொன்னேன் இவன் நல்லா இருந்தால் தானே ஃபேக்ட்ரி வளர்கிறதுக்கு. இப்போ மரத்துக்கு எருவு போட்டால் தானே மரம் நல்லா வளரும். மரம் எப்படி சும்மா வந்துடும்? யாரும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை இதுதான் நெகோசியேஷனு. அதனால் அவங்க நெக்ஸ்ட் டேட்டு அக்டோபரில் கொடுத்துக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 6-10. ஓகே. அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பயம் இருக்குது. ஒரு நெகோசியேஷன் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் கேட்டுக்கிறது எவ்வளோ 30% இருக்கிறோம். 25க்கு வா, 20க்கு வா, 15 வந்தால் கூட சரி 30,000 உங்கள் கையில் இருக்குது. நம்ம ரைட் பாடல. அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க கற்றுங்க. யார் சொல்கிறதெல்லாம் இப்போ ஊரில் எல்லா லீடர் பஞ்சம் இல்லை. நம்ம ஊரில் தொழிலாளிகள் தான் பஞ்சம். ஏகப்பட்ட லீடர் இருக்கிறாங்க. பட் கரெக்டாக செய்யணும். எதை செய்யணுமோ அதை தான் இன்றைக்கி பாலனும் செஞ்சார். சரிதானா? வேறு எதாவது நீங்கள் கேட்குறீங்களா? பண்ணோம். நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போடுவேன், அவங்களுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவான், வெறும் கையில் போவான்னு சொன்னோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன சொன்னாங்க மேனேஜ்மெண்ட்? அந்தம்மா என்னாச்சு அவங்க நான் கேட்ட கேள்விக்கு? இதுதான் தீபாவளிக்கு முன்னே எதனா நல்ல செய்தி வருமா? இல்லை அவங்க தான் டேட் கொடுத்துட்டாங்க. நல்ல செய்தி வரும், நிதானமாக வரும். கொஞ்ச நாள் நிதானம் ஆகும், அப்புறம் கை நிறையா காசு கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணுறது. புருஷனும் பொண்டாட்டி டிசைட் பண்ணால் தான் ஒன்றா வர்றது. புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் போனாக்கா 3வது ஆள் தான் உள்ளே போவான். சார் இதில் ஆக்சுவலாக லீடருங்கிறது தான் பிரச்சனைங்க சார். எம்ப்ளாயிங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த லீடருங்க ஏற்கிறது வேற ஒருத்தர் வெளியூருக்காரர் ஏற்கினுக்கிறாரு. ஆமாம், இங்கே இருக்கிறவங்க அவங்க பேச்சை கேட்டு எம்ப்ளாயிங்களுக்கு தொந்தரவு. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கரெக்ட். இவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இங்கே இருந்தவர். அவரோட ப்ரொமோஷன் இல்லை, அங்கே போய்க்கிறாரு. நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இங்கே தான் இருக்கிறேன். யாருக்காக ஃபைட் பண்ணுவேன்? மக்களுக்காக. இன்னொரு லீடர் வெளியூருக்காரன் வந்து கேட்குறான்னு சொன்னாக்கா அது யாருடைய முட்டாள் தானோ? நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய முட்டாள் தானோ? அதுதான். நான் மக்களை திட்ட முடியுமா? நான் கொஞ்சம் கோபமாக பேசுனேன்னாக்கா திட்டாருன்னு. நான் பொலைட்டாக பேசுனேன்னு வச்சுக்க மதிக்க மாட்டான். அங்கே டீ கடையில் உட்காந்து எல்லாம் வந்தால் மாயம் வரல, சும்மா வந்து என்ன பிரயோஜனம்? எங்களை மாதிரி உட்காரணும், பேசணும், சொல்லணும், கேள்வி கேட்கணும். லேபர் ஆக்ட் பற்றி பாலன் எக்ஸ்பிளைன் பண்ணார், செக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க வாயை திறக்கலையே. அப்புறம் லேபர் கமிஷன் தானே பேசியிருந்தார். அவர் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான் சொன்னார். அதனால் உங்களுக்கு தங்கத்துக்காரம் இல்லை. பஸ்ஸில் இதுக்கு முன்னே உங்களை ஏற்றினாங்களா? நடராஜன் சார் இருக்கும்போது என்ன பண்ணேன் நான்? அதே பஸ்ஸு சும்மா தானே வருது. அவன் ஏறி வரத்துல அவன் பயந்துன்னு ஓடணும். ஏற்றி அவனை பஸ்ஸில் சொன்னேன் நான் தானே. அது குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்கணும்னு. நீ குவாலிட்டி லீடரே விட்டு குவாலிட்டி இல்லாத லீடரை போய் வச்சுக்கினா நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? என்ன சொன்னார் பாலன்? ஒற்றுமையாக இருங்கோ, நான் உங்கள் கூட இருக்கிறேன். நீ எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பின்னாடி வரேன். அதானே? நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. நீ என்ன கேள்வி கேட்டாக்கா அது இவங்க தான் கேட்கணும். என் சக்ஸஸ் ஆகும், பிள்ளைகளுக்கு கை நிறையா சம்பளம் கிடைக்கும். கேள்வி கேட்டீங்க, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல. இது இன்னைக்கு கேஸ், அது கோர்ட்டு. நாங்க 2 பேரும் சொன்னோம், யோ கொடுக்குறியா இல்லையா? இல்லைன்னா முச்சிடு, நீ ஆர்டர் பண்ணு, நீ உனக்கு அதிகாரங்கிறதுன்னு கேட்டுக்கிறோம். நீங்க நெக்ஸ்ட் நான் சொன்னேன் எனக்கு சுரேஷ்க்கு, நீங்க ஒரு 350 பேரும் பெங்களூருக்கு வந்துருங்க, நைட் அண்ட் டே அங்கேயே உக்காந்துக்கலாம், அங்கேயே சோறாக்கலாம், கொண்டலான்னு. இல்லை சார் 110 பேர் தான் வர முடியும்னு சொன்னார் அவர். அட்லீஸ்ட் 110 பேர் வாங்கன்னு. சம்பளம் இல்லை சார், காசு இல்லைன்னாரு. அது நல்ல காலம். நேற்று சாயந்தரம் ஃபோன் பண்ணி கேஜிஎஃப்கே வரேன்னாங்க. உடனே சுரேஷ் சொன்னேன், தலைவருக்கு சொன்னேன். அவர் ஏதோ வேலையில் இருந்தார். தலைவா நீ எதனா இருன்னு சொன்னது. இல்லை இதுக்கு நான் வந்தே வருவேன்னாரு. அவரும் வந்துக்கிறாரு. இது கேஸு. நாங்கள் என்ன இப்போ இதில் 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் கிராக்கி இல்லை. பர்மனன்ட் தொழிலாளிக்கு நான் எவ்வளோ வருது? 40,000 மினிமம். 35,000 முடியான்னு கேட்கறோம். அது 10,000 விட்டு கொடுத்துட்றோம். 10,000 விட்டு கொடுக்குறோம். சரியா? நான் கேட்கறது இவ்வளோ 35,000 கேட்குறேன். நீ எவ்வளோ கொடுப்ப? கரெக்டுங்களா? ஐயோ ஒரு 5 இட்லி கொடுவோன்னு கேட்குறேன்.
இல்லை முடியாது, 2 கொடுக்குறா, 3 கொடுக்குறா, 1.5 கொடுக்குறா சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நாங்களும் கேட்டோம். அதுதான் லேபர் கமிஷன் ஒத்துக்கினார். எஸ், வாட் தேர் சேயிங் இஸ் கரெக்ட், யூ ஹேவ் டு டூ இட். நெக்ஸ்ட் ஹியரிங்கில் பார்ப்போம். நோ காம்ப்ரமைஸ் லெஸ் தென் 32,000. பிஎஃப் இஎஸ்ஐ போய் 32,000 ரூபாய் பாயிண்ட்ல போட்டுன்னு போனோம். நீ ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் உனக்கு ஒரு அமௌண்ட் வரணும். கிராச்சுவிட்டி ஓட்டி கேட்டார் இவரு. கிராச்சுவிட்டி நான் கேஸ் போட்டு ஒரு 17-18 பேருக்கு வந்துக்குது. கிராச்சுவிட்டி வந்து நம்முடைய ரைட்டு. இது செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கிராச்சுவிட்டி வரும். ரிட்டையர் ஆனினா நீயும் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போவ. நம்ம ரேஸ் கோர்ஸ்ல சங்கம் வைக்கிறதுக்கு முன்ன ரிட்டையர் ஆனா 35, இப்போ ரிட்டையர் ஆனா 7, 8, 9 லட்சம் எடுத்துன்னு போறான். நீங்க கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்கவும் மாட்டுக்கிற, தட்டவும் மாட்டுக்கிற. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hamburg and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.